அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நல்ல செல்வமும் வாழ்க்கையில் வசதியும் புகழும் வர வர சில பேர் ரொம்ப பண்பாடாக நடந்து கொள்வார்கள். அதனால தான் திருவள்ளுவர் சொல்கிறாரு, எல்லாருக்கும் நன்றாம் என்ன பணிவுடைமை, பணிஞ்சிருக்கிறது நல்லது, அதுலேயும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து அப்படின்னார். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்துனா என்ன அர்த்தம்? இப்போ இல்லாதவன் பணிஞ்சான் அவன் ஏழை, அதனால் ஒன்றும் இல்லை கும்பிட்றான் அப்படின்ற மாதிரி உலகம் கூட அலட்சியமாக பேசிடும். எல்லாம் இருந்தால் கூட சில பேர்கிட்ட அந்த குணம் இருக்கும், ரொம்ப பணிவாக இருப்பாங்க. பணம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எளிமையாக நடந்துக்குவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் எம்எஸ் அம்மா கோலம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி உட்காந்து தன் வீட்டு வேலைகளை தானே செய்வதில் அவங்களுக்கு அப்படி ஒரு அலாதி பிரியம். பூ கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கையால் பரிமாறி நான் சாப்பிட்ருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சின்ன வயசில் அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு அனுபவம். பெரும் செல்வத்தில் இருப்பாங்க, புகழில் இருப்பாங்க, ஆனால் ரொம்ப எளிமையாக நடந்து கொள்வாங்க. சில பேர் அவர்கள்லாம் மிகச்சிறந்த மனித பதிப்புகள், கடவுளுடைய பதிப்பு புத்தகத்தில் மிகச்சிறந்த பதிப்புன்னு சொல்லணும். இதுக்கு நேர்மாறாக நம்ம சில பேரை பார்த்துருப்போம். கொஞ்சோண்டு பணம் வந்துட்ட உடனேயே இன்னொருத்தரை மதிக்க மாட்டாங்க. என்னுடைய கல்லூரி காலத்திலேயே ஒருத்தர் அவர் கல்லூரியில் இருக்கும்போதே கொஞ்சம் அரசியலுக்குள்ளே போய் கொஞ்சம் புகழ் அடைஞ்சார். அவர் ஏழ்மையாக இருந்தபோது அவருக்கு எங்கள் கல்லூரியில் இருக்கக்கூடிய அந்த கடைநிலை ஊழியர்னு சொல்லுவாங்க பாருங்கள், கல்லூரியில் அவர் தான் அவருக்கு ஃபீஸ் கட்டினார். ஏன்னா இவரால் கட்ட முடியாது அப்படிங்கிறதுக்கு அந்த கடைநிலை ஊழியர் அவருக்கு பணம் கட்டுவார். இவர் மேலே இருக்கிற ஈடுபாடு காரணமாக நல்ல இவருக்கு படித்து முன்னுக்கு வரட்டும் அப்படிங்கிறதுக்காக கட்டுவார். கொஞ்ச நாள் கழித்து என்ன நடந்தது, அவர் என்னுடைய அந்த கல்லூரியில் படித்தவர் ஒரு பதவிக்கு வந்துட்டார். அதுக்கு ஒரு பாராட்டு விழா பெருசாக நடத்துகிறாங்க, மிகப்பெரிய பாராட்டு விழா நடத்துகிறாங்க. அவர் ஒரு பதவிக்கு வந்துட்டார்னு. அவர் இந்த கல்லூரியில் படித்த போது இவர் தான் ஃபீஸ் கட்டியிருக்கிறாரு, இவர் எல்லாம் செஞ்சுருக்கிறாருங்கிறதுக்காக அந்த விழாவுக்கு என்ன பண்ணாங்க, இந்த கடைநிலை ஊழியரையும் கூப்பிட்டுருந்தாங்க. என்னால் மறக்க முடியாத அனுபவம். இவர்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வரும்போது ஐயா காரில் அவரையும் கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இவர் அந்த விழாவுக்கு போய் இறங்கினார், ஆனால் அவரை கூட்டிகிட்டு போகலை. தனக்கு அவர் ஃபீஸ் கட்டினார், கடைநிலை ஊழியர் அப்படிங்கிற விவரம் வெளியே தெரிய வேண்டாம்னு நினச்சாரோ என்ன நினச்சாரோ தெரியல, இவர் போய் இறங்கினார் காரில், அவரை கூட்டிகிட்டு வரல. விழா நடத்துகிறவங்க கேட்டாங்க, ஐயா நீங்கள் வரும்போது அவரையும் கூட்டிகிட்டு வருவீங்கன்னு நினச்சமே, நீங்கள் கூட்டிகிட்டு வரலையான்னு. ஒரு தராதரம் இல்லை. அந்த ஆள் யார்? கடைநிலை ஊழியர். நான் யார்? தன்னுடைய பதவியை சொன்னார். நான் எப்படி அவனை என் காரில் ஏற்றிட்டு வர முடியும்? கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவில்லை அப்படின்னாரு. ஒரு வினாடி யோசித்து பார்த்தா, படிக்கவே இவர் வசதி இல்லாத இருந்தபோது அவர் பணம் கட்டினார். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆனால் ஒரு பதவிக்கு வந்துட்ட உடனே அவர் தான் காரில் ஏறினாலே தனக்கு அகௌரவம் அப்படின்னு நினைக்கிறது. இது மாதிரி உலகத்தில் சில பேர் கொஞ்சம் தனக்கு செல்வம் சேர்ந்த உடனே நடந்துக்கிற முறை, ஆட்டம், ஆர்ப்பாட்டம், ஒரு சின்ன பதவி வந்துட்ட உடனே உலகமே காலுக்கு கீழே இருக்கிற மாதிரி பண்ணுறது, அந்த கார் ஏறுறது இறங்குறதுலையே ஒரு அகங்காரத்தை காட்டுறது, தன்னுடைய காரை வேகமாக மக்கள் இருக்கிற இடத்துல செலுத்திட்டு போகிறது, மதிக்காமல் போகிறது, என்னென்ன அநியாயம் பண்ணுறாங்க. சரி, அதை குறை சொல்கிறது நம்முடைய நோக்கம் இல்லை. நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நாம் இருக்கும்போது நாளைக்கு நமக்கு என்ன நடக்கும், நாளைக்கு மறுநாள் நமக்கு என்ன நிலைமைக்கு நாம் வரக்கூடும், இதை தெரிஞ்சு எப்போவுமே அன்பாகவும் பணிமாகவும் இருக்கிறதுக்கு கற்றுக்கணும். சில மிகப்பெரியவர்கள் அது மாதிரி இருப்பார்கள். உலகத்திலேயே மிகச்சிறந்த சில பேருக்கு தான் அந்த பண்பு இருக்கும். ஒரு மிகப்பெரியவர், அவர்கிட்ட ஒரு அரசியல் ஆலோசனை ஒருத்தர் கேட்டார். இவருக்கு சரியாக ஒத்து வராத ஒரு நபரை சொல்லி அவரை கைது பண்ணலாமான்னு யோசனை கேட்டார். அந்த பெரியவர் இவருக்கு ஒரு யோசனை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுங்களா? இன்றைக்கி என் பேச்சை கேட்குற நீ ஒரு செல்வாக்கான இடத்துல இருக்கிற, அவரை கைது பண்ணலாமான்னு என்னை கேட்குற, உன்னை மறந்துட்டேன் நீ. என்ன, நாளைக்கே அவருக்கு வேண்டிய ஒருத்தர் அந்த இடத்துக்கு வருவார். அப்போ அவர் என்ன கைது பண்ணலாமான்னு கேட்டால், இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்யாத. டோன்ட் கிரியேட் எ பேட் ப்ரீசிடென்ட், இதான் அவர் யூஸ் பண்ண வேர்டு. டோன்ட் கிரியேட் எ பேட் ப்ரீசிடென்ட் அப்படின்னு
ஒரு வார்த்தை சில பேருக்கு தான் அது தெரியும். அதாவது நமக்கு இன்றைக்கி ஒரு செல்வம் வந்துருச்சு, செல்வாக்கு வந்துருச்சு, ஒரு அதிகாரம் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக கூடாது. நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், நாளை மறுநாள் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். இந்த அண்மையில் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி சார், இது நம்முடைய இந்தியாவின் புகழ்பெற்ற இசைக்குயில் அம்மா லதா மங்கேஷ்கர் அவர்களை பற்றியதுன்னு வந்தது. எனக்கு ஒரு டவுட்டு, ஏன்னா அவங்க இறுதி நிலையில் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்களான்னு எனக்கு தோணலை. ஆனால் அவங்க வாழ்க்கையை கூர்ந்து கவனித்து, இல்லை அவங்க அப்பப்போ சொன்னதை யாரோ சேர்த்து அப்படி அதை உருவாக்கியிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லதா அம்மா உங்களுக்கு தெரியும், மிக ஒரு உயரத்துக்கு போனவங்க. இந்தியாவில் வாழும்போது சகல தலைவர்களும் வந்தால் பார்க்கணுன்னு நினைக்கக்கூடிய ஒரு இசை ஆளுமை லதா மங்கேஷ்கர். அவங்க கடைசியில் இயலாமை, நோய், துன்பம் இதிலெல்லாம் முதுமை, ஒன்றும் பண்ண முடியாது, வெல்லவே முடியாது. அப்போ அவங்க சொன்னதாக ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையை நீங்கள் அவங்க சொன்னதுன்னு எடுத்துக்கலாம், இல்லை அவங்கக்கிட்டேருந்து நாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னு எடுத்துக்கலாம், அவங்க வாழ்க்கையை பார்த்து புரிஞ்சுக்கிட்டோன்னு எடுத்துக்கலாம். மரணத்தை விட உண்மையானது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஒரு புத்தகம் கடைசி சொல் அப்படின்னு ஒரு புத்தகம் ஒன்று வந்தது. அந்த கடைசி சொல்லுங்கிற புத்தகத்தில் குருஜி வாசுதேவ்னு ஒருத்தர் எழுதியிருந்தார். மரணப்படுக்கையில் இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் சொன்ன கடைசி வார்த்தைகளை மட்டுமே தொகுத்து எழுதியிருந்தார். அது ஒரு அருமையான புத்தகம். என்னுடைய லைஃப்பில் என் மனசில் ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ண புத்தகங்களில் அது ஒன்று. ரொம்ப செல்வாக்காக இருந்த அலெக்சாண்டர், செங்கிஸ்கான் இவங்களாம் மரணப்படுக்கையில் சொன்ன சொற்கள் இருக்குது பாருங்கள், சாதாரணமான வார்த்தைகள் அல்ல. அந்த கடைசி நேரத்தில் ஒரு ரியலைசேஷன் வரும், நம்ம ஒன்றுமே இல்லை, வி ஆர் நத்திங். இந்த மிகப்பெரிய உலக வரலாற்றில் நாம் ஒரு பூஜ்ஜியம், ராஜ்யமாவது ஒன்று, அது வெறும் பூஜ்ஜியம் அப்படிங்கிற ஒரு தாட் அந்த கடைசி நேரத்தில் வரும். அந்த கடைசி சொல்கிற புத்தகம் எனக்கு ரொம்ப ஆழமான மனதில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தின புத்தகம். அதே மாதிரி இது அம்மா அவங்க சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க, இல்லாட்டாலும் நம்ம அதை புரிஞ்சுக்கலாம், அப்படி புரிஞ்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. மரணத்தை விட உண்மையானது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. இந்த உலகத்தின் விலை உயர்ந்த பிராண்டட் கார் என்னுடைய கார் கரேஜில் நிற்கிறது. ஆமாம், அவங்க எவ்வளோ புகழ்பெற்றவங்க, எவ்வளோ செல்வமானவங்க, புகழ்பெற்ற பிராண்டட் கார் என்னுடைய கார் கரேஜில் நிற்கிறது. ஆனால் நான் சக்கர நாற்காலியில் தான் சென்று கொண்டிருக்கிறேன். முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? வீல் சேர், ஏஜ், நோய், முதுமை, ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. எவ்வளோ விலை உயர்ந்த சொத்துக்கள் இருக்கலாம் சார், நம்ம அனுபவிக்க முடியாமல் போகிறதுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகும் இந்த உலகத்தில். இந்த பணிவு, இந்த தெளிவு, இந்த அறிவு வாழ்க்கையில் எப்போவுமே இருக்கணும். ஏதோ நம்ம கொஞ்சம் இருக்குங்கிறதுக்காக ஆட்டமாக நம்ம ஆடக்கூடாது. அடங்கி இருக்கிறது, பணிவாக இருக்கிறது ரொம்ப அவசியம். இந்த உலகத்தின் விலை உயர்ந்த பிராண்டட் கார் என் கேரேஜில் நிற்கிறது, ஆனால் நான் சக்கர நாற்காலியில் தான் அழைத்து செல்லப்படுகிறேன். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து வகையான டிசைன்களிலும் கலர்களிலும் விலை உயர்ந்த ஆடைகள், விலை உயர்ந்த காலணிகள், விலை உயர்ந்த பொருள்கள் என் வீட்டில் இருக்கிறது. அவங்க வசதியானவுடைய துணி பீரோவை திறந்தால் என்ன இருக்கும்? செருப்பு மட்டுமே ஒரு 40 வகை செருப்பு இருக்காத உலகத்தில், அந்தந்த கலருக்கு மேட்சாக இருக்கணும் அப்படின்னு. ஆனால் இவ்வளவு துணி உள்ள அவங்க இப்போ எப்படி இருக்காங்களாம்? ஆனால் மருத்துவமனை வழங்கிய துணியோடு தான் இப்போது நான் இருக்கிறேன். ஆஸ்பத்திரிக்கு போயிட்டால் பச்சை கலரில், ப்ளூ கலரில் ஒரு நைட்டி மாதிரி ஒன்று போட்டு விட்ருவாங்க. அதில் தான் நீங்கள் இருக்கணும், அப்போ தான் வைத்தியம் பண்ணுறது ஈஸி. பீரோவில் எத்தனை துணி இருந்து என்ன பிரயோஜனம்? என் வங்கியில் ஏராளமான வங்கி கணக்கில் பணம் கிடக்கிறது, ஆனால் இப்போது எதுவும் எனக்கு பயனில்லை, ஒன்றும் பண்ண முடியாது. அரண்மனை போன்றது என்னுடைய வீடு, கோட்டை போன்று உள்ளது. ஆனால் மருத்துவமனையில் 10க்கு 10 ஒரு அறை, 20க்கு 10 இருக்கும் அதிகபட்சம் போனால், ரொம்ப வசதி இருந்தால். அந்த படுக்கை அறையில் நான் இப்போது படுத்திருக்கிறேன். அது கூட இல்லை, அதில் ஒரு சிறு படுக்கையில் அந்த அறையை கூட யூஸ் பண்ண முடியாது சார். எந்திரிச்சு பாத்ரூம் போக முடியாது ஒரு ஏஜுக்கு அப்புறம். அப்போ என்ன, அந்த அறையில் படுக்க, அவ்வளோதான். அதே கோட்டை போல் என் வீடு இருக்கிறது, ஆனால் படுக்கையில் தான் என் வாழ்வு இருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள 5 நட்சத்திர ஹோட்டலுக்கு நான் பயணித்து கொண்டே இருந்தேன். இப்போது மருத்துவமனையில் ஆய்வகங்களுக்கும் ஒரு லேபிலிருந்து மற்றொரு லேபுக்குமாக என்னை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். தினசரி பல்வேறு சிகை அலங்கார நிபுணர்கள் எனக்கு அலங்காரம் செய்வார்கள். இப்போது என் தலையில் முடியே இல்லை. உலகில் உள்ள உயர் வகையான உயர் நட்சத்திர ஹோட்டல்கள் உணவுகளை உண்டு கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது பகலில் 2 மாத்திரைகள், இரவில் ஒரு துளி உப்பு, இவ்வளோதான். நைட் ஆக இவ்வளோதானே சாப்பாடு கொடுப்பேன், பாக்கி இருந்த டியூப்பில் கொஞ்சம் போயிட்டுருக்கோம், அவ்வளோதானே. தனியார் விமானத்தில் உலகம் முழுவதும் நான் பறந்து கொண்டிருந்தேன்.
இந்த மருத்துவமனை வராந்தாவிற்கு வருவதற்கு 2 பேர் துணை இல்லாமல் என்னால் வர முடியாது. கொடுமை வாழ்க்கையில் தான் முதுமை. மருத்துவமனை வராந்தாவுக்கு வரதா இருந்தாலும் 2-3 பேர் பிடிச்சா தானே வர முடியும். தனியார் விமானத்தில் தனியாக போயிட்டு இருந்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லா வசதி வாய்ப்புகளும் எனக்கு உதவவில்லை, எந்த விதத்திலும் ஆறுதல் தரவில்லை. சில அன்பானவர்களின் முகங்களும் அவர்களது தொழுகைகளும் அவர்களது வாழ்த்தும் தான் இப்போது என் நினைவில் இருக்கிறது. இதுதான் வாழ்க்கைங்க. அன்பானவர்களுடைய முகம், அன்பானவர்கள் புன்சிரிப்பு, அன்பானவர்கள் வார்த்தை, நமக்கென்று அன்பு காட்டக்கூடிய முகங்கள், அவ்வளோதான் மிச்சம் இருக்கிறது நம்ம வாழ்க்கையில். யாருக்கும் உதவாத பணம், பதவி, அதிகாரம், இவர்களை நாம் பெரிதாக நினைப்பதை விட மனிதர்களை பெரிதாக நினைப்பது நல்லது. இவ்வளவும் அம்மா சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தோணலை. அவங்க ஏதோ ஒரு முதுமையில் இருந்தாங்க, நோயில் இருந்தாங்க, பல சிக்கலில் இருந்தாங்க. ஆனால் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் வெளிப்படுத்தியிருப்பாங்கல்ல. அவங்க வாழ்க்கையோடு ஒப்பிட்டு யாரோ இதை அழகாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நம்முடைய எதிர்காலத்தை பற்றி ஒரு வினாடி நம்ம நினச்சா அடக்கமாக பணிவாக இருப்பதற்கு நிச்சயமாக நாம் பழகிக்கொள்வோம்.